ஜல்லிக்கட்டு விழிப்புணர்வு குறித்த மாரத்தான் போட்டியில் 2000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் அனைவருக்கும் பதக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஜல்லிக்கட்டு குறித்தான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 2000 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கே. சிங்காரக்கோட்டை, பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கல்வி நிறுவனங்கள், இலவச சேதுராமன் IAS பயிற்சி மையம், கெயினப் நூற்பு ஆலை இணைந்து தமிழர்களின் வீர விளையாட்டும் நமது பாரம்பரிய விளையாட்டுமான ஜல்லிக்கட்டுவிற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2000 மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் பிரிவிற்கு வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் முதல் கே. சிங்காரக்கோட்டை வரை 7 கிலோமீட்டர் தூரமும், மாணவிகள் பிரிவிற்கு 5 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாரத்தான் போட்டி மாணவர்கள் பிரிவில் முதல் பரிசை கருத்தபாண்டி என்பவருக்கு வழங்கப்பட்டது. 2ஆம் பரிசு கண்ணன், 3ஆம் பரிசு தயாசாகரும் வென்றனர். மாணவிகள் பிரிவில் முதல் பரிசு நேகா, 2ஆம் பரிசு வினோதினி, 3ஆம் பரிசு அஸ்வினியும் வென்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் வழங்கினார். மேலும் அவர் பேசும்போது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 490இல் நடந்த மாரத்தான் போரில் பாரசீகர்களை தோற்கடித்த வெற்றி செய்தியை தெரிவிக்க பிலிப்பிடீசு என்ற கிரேக்க வீரன் மாரத்தான் நகரில் இருந்து ஏதென்ஸுக்கு இடையில் எங்கும் நிற்காமல் தொடர்ந்து ஓடிச் சென்றான் என்றும், வெற்றி செய்தியை தெரிவித்த சிறிது நேரத்தில் மயங்கிச் செத்தான் என்றும் கூறப்படுகிறது. இந்த மாரத்தான் ஓட்டம் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது. அதிகமான மக்களை ஈர்க்க இந்த மாரத்தான் ஓடப்படுவதாக தெரிவித்தார். போட்டிகளை துவக்கி வைத்த சென்னை கோரா ஓவர்சீஸ் நிறுவன தலைவர் ராமச்சந்திரன் கூறும்போது, மாரத்தான் ஓட்டம் வெற்றி செய்தியின் ஓட்டம் என கூறினார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் அப்துல் கனிராஜா கூறும்போது, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், ஒருபோதும் சோர்ந்துவிடக்கூடாது என தெரிவித்தார். இவ்விழாவில் பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் கல்வி நிறுவனங்கள் நிர்வாக இயக்குனர் செல்வகுமார், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடேசன், கெயினப் உஷா சிவன், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜபாண்டி, மதுரை மீன்ஸ் மிஷன் மருத்துவமனை லீகல் கன்சல்டன்ட் திருப்பதி, வழக்கறிஞர் சாந்தி, அரிமா மாவட்ட அமைப்பாளர் VR ராஜன், ஈடன் கார்டன் அரிமா சங்க ஒருங்கிணைப்பாளர் கென்னடி, வத்தலக்குண்டு வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமாட்சி, நிலக்கோட்டை வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் கோகுல்நாத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாரத்தான் ஓட்டம் மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிகளை பண்ணைக்காடு வீரம்மாள் கலைக்கல்லூரி முதல்வர் உபகார செல்வம், துணை முதல்வர் ராமச்சந்திரன் மற்றும் பேராசிரியர்கள் முத்துக்குமார், விக்னேஷ், பெத்தனசாமி, கீதா, கருப்பம்மாள், விஜயகுமார், செல்லப்பாண்டி, ராகவேந்திரா பிஎட் கல்லூரி முதல்வர் பியுலா, பேராசிரியர் வளர்மதி, பண்ணைக்காடு வீரம்மாள் பரமசிவம் பொறியியல் கல்லூரி பத்மநாதன் உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் செய்திருந்தனர். அங்கே இருந்த ஒரு போர் வீரன் ஏதென்ஸ் நகரம் வரைக்கும் இடையிடாது ஓடி சென்று அந்த மக்கள் மத்தியிலே அந்த வெற்றி செய்தியை சொல்லி சில
நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.